வந்துட்டான் 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 அப்படின்னு கேஜே படத்துல ஒரு பில்டப் மாதிரி நம்ம வடக்கு நண்பர்கள் இப்போ விவசாய கூலியாவும் வளர்ந்துட்டாங்க. என்னடா சொல்றேன் அப்படின்னா, இதோ இந்த வீடியோ பாருங்க. இவங்க லோக்கல் வேலை நிறைய விட்டுறாங்க, அவங்க போயிடுது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் ஏதாவது அவங்க வந்து அவங்க விட்டுட்டு வேற வீணா போயிடுது. கொஞ்சம் நம்ம இந்த கல்கத்தாக்காரங்க வட மாநிலத்தின் ஆளை வச்சு நடத்தினால ஏக்கருக்கு 20 கிலோ 22 கிலோ அதிகபட்சம் நம்ம சொன்னபடி நட்டு கொடுக்குறாங்க. நாளைக்கு வர மிச்சப்படுது நமக்கு. நம்ம சொன்னபடி நடுறாங்க. ரெண்டாவது ஆள் பற்றாக்குறையினால இங்க வந்து லோக்கல் ஆள் பற்றவங்க வெளியூர்ல இருந்து அழைச்சு கொண்டு வந்து நடுறோம். பயங்கரமா இருக்குல்ல. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நார்த் இந்தியால இருந்து நம்ம ஊருக்கு வேலை செய்ய வராங்க பாத்தீங்களா, இது சரியா தப்பா, இது எதனால வராங்க அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பார்த்தவொடனே உங்க எல்லாம் நிறைய பேர் கோவப்பட்டிருப்பீங்கல்ல. ஏன்னா சின்ன சின்ன கூலி வேலை, இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலை, இந்த மாதிரி சித்தால் வேலை அப்படி இப்படின்னு செஞ்சுட்டு பானிபூரி கடையில வேலை செஞ்சு அப்படி இப்படிலாம் இருந்தாங்க. இப்ப கடைசியில வந்து விவசாய கூலியா வந்து நம்ம ஊர் விவசாயிங்க வயிற்றுல அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்க கோவம் எனக்கு கேக்குது. இன்னும் சில பேர் பட்ஜெட் கடையை காணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவப்பட்டிருப்பீங்க. பொதுவா மனுஷன் மட்டும் இல்ல, உலகத்துல பிறந்த எல்லா உயிரினத்துக்கும் இது பிறந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது தான் வாழ்ற இடத்துல தங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு பேசிக்கான விஷயங்கள் எதுவுமே கிடைக்கலன்னா அந்த உயிரினம் அந்த இடத்த விட்டு வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு தன்னோட வாழ்க்கையும் தன்னோட இனத்தையும் பெருக்கிக்க தான் பார்க்கும். இதுதான் நேச்சர். இப்படி நடந்ததுனாலதான் எவல்யூஷன் ஒண்ணு நடந்துச்சு. நம்ம இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சரி, இப்ப மேட்டருக்குள்ள வரும். இப்ப நார்த் இந்தியால இருந்து எதுக்கு நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கான ஒரு நீடு தான். இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க ஊர்ல எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. என்ன அப்படின்னா சம்பளம். அவங்களுக்கு சரியான சம்பளம் பத்தாத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வராங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு வராங்க. இவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் வராங்களா அப்படின்னா கேட்டா கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க மேஜரான சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே போறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பெங்களூர் போறாங்க, ஹைதராபாத்ல இருக்காங்க, ஐ மீன் கர்நாடகாவில் போய் வேலை செய்யறாங்க, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அந்த மாதிரி இடத்துலையும் போய் வேலை செய்யறாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஊருக்கு வராங்க. இதனால இது எல்லாமே இந்தியாவில தானே இருக்கும். அவங்க ஊர்ல வேலை செய்யாம எதுக்கு நம்ம ஊர்ல வந்து வேலை செய்யறாங்க? இது ஒரு அஜெண்டா தான். நம்ம ஊர்ல வந்து வேலை செஞ்சு நம்ம ஊருக்காரங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இங்க வராங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க ஊர்ல எதுவுமே வளர்ச்சி அடையல, நம்ம ஊர்ல எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்றதான் இது காட்டுது. சரி, டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு நாடு பணக்கார நாடா இல்ல ஏழை நாடா இல்ல மிடில் இருக்க நாடா அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம். அதாவது என்னன்னா தனிநபர் வருமானம். ஒரு நாட்டுல ஆவரேஜா ஒரு பர்சனை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களோட வருமானம் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாடு பணக்கார நாடா இல்ல ரொம்ப ஏழை நாடா இல்ல மிடில் இருக்க நாடா அப்படின்றத வந்து முடிவு பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்க நியூயார்க்கோட தனிநபர் வருமானம் என்ன அப்படின்றத பாத்துருவோம். நியூயார்க்கோட தனிநபர் வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $79,581, அதாவது டாலர்ல வருஷத்துக்கு சொல்றேன். இந்த டாலர் அப்படியே நம்ம ஊர் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 65,25,642 ரூபாய் தனிநபர் வருமானம் அப்படின்றது நியூயார்க்ல இருக்குது. இது அப்படியே ஒரு மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,43,800 ரூபாய். இப்போ நியூயார்க்ல போயிட்டு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களோட சேலரி எதுல இருந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 lakh to 6 lakhs தான் அவங்களோட சேலரி இருக்கும். இப்ப அப்படியே நம்ம நியூ டெல்லிக்கு வருவோம். நியூ டெல்லியோட பெர் கேபிட்டா இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,61,910. இது 22 to 23 எடுத்த கணக்கெடுப்படி இந்த அமௌண்ட், அதாவது வருஷத்துக்கு. இது அப்படியே ஒரு மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,400 சொச்சம் வருது. அதாவது நியூ டெல்லியில போயிட்டு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களோட வருமானம் மாசத்துக்கு என்ன அப்படின்னா ஒரு 30,000 இருந்து ஒரு 35,000 தான் இருக்கும் அப்படின்றதுதான் இது. இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த நாடு பணக்கார நாடு அப்படின்றது. ஆப்வியஸ்லி அமெரிக்கா தான். நம்மளை விட ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குற நாடுகளும் உலகத்துல இருக்குது. அவங்க எல்லாம் ரொம்ப போரஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மிடில் இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம ஊருக்கு நியூ டெல்லியில இருந்து ஆளுங்க வராங்களா வேலை செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப எங்க இருந்து வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வேலையிட்டு அங்க இருந்து இங்க வராங்க. ஸோ அந்த ஊர்ல என்ன பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப பீகாரோட பெர் கேபிட்டா இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு அவங்களோட சம்பளம் பாத்தீங்கன்னா 59,637 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு. இது அப்படியே ஒரு மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 4,969 ரூபாய், கிட்டத்தட்ட 5,000. இது தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் என்ன அப்படின்றத பாத்துருவோம். தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய். அதாவது பேசிக்கா 20 இருந்து 23, 25 இருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலதான் பீகார்ல இருந்தோ இல்ல மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டேட்ல இருந்து நம்ம ஊருக்கு எதுக்கு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பள பற்றாக்குறை அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் தமிழ்நாட்டை விட நியூ டெல்லியில அதிகமா சம்பாதிக்கிறாங்களே, அங்க போலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ல இந்தியாவில் அதிகமா வளர்ச்சி இருக்கோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் மக்கள் தானா வேலை தேடி போறதா செய்யறாங்க. நார்த் இந்தியன்ஸும் எல்லா ஊர்லயும் தான் இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திர பிரதேஷ்ல இருக்காங்க. அவங்களுக்கு எங்க வேலை கிடைக்குமோ, எங்க அதிகமா சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போய் வேலை செய்யறாங்க. ஸோ இப்ப எல்லாம் சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அவங்க இங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஊர்ல அந்த ரேட்டுக்கு கூட யாருக்குமே வேலை செய்ய கூப்பிட மாட்டேன்றாங்க. அப்படியே வேலை செய்ய கூப்பிட்டாலும் இந்த 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க போல. அதனாலதான் இங்க வந்து நான் 100 ரூபாய் கூட வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியால இருந்து வந்து வேலை செய்யறாங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல லிட்ரஸி ரேட் அதிகமாயிடுச்சு. என்னன்னா படிச்சவங்க அதிகமா இருக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போறவங்களோட ரேஷியோ வந்து இந்தியாவில மற்ற எந்த ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுல தான் ரொம்ப அதிகமாவே இருக்குது.
இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை, கூலி வேலை, சின்ன சின்ன கூலி வேலை, அதுக்காக இந்த சின்ன சின்ன கூலி வேலையை நான் கேவலமா சொல்ல. இந்த மாதிரி வேலையை செஞ்சவங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் செஞ்சாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் படிக்க வச்சு பெரிய பெரிய வேலைக்கும் வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு வந்து ஆள் இல்லை. காமிச்சு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஆள் பற்றாக்குறையினால தான் இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் வந்து நான் வேலைக்கு எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வேலை செய்யறதுக்கு நம்ம ஊர்ல ஆள் கிடையாது. எல்லாரும் படிச்சு டாக்டரோ இன்ஜினியரோ இன்னும் நிறைய துறையில வந்து நம்ம வந்து முன்னேறிட்டோம். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நம்ம ஊர்ல ஆளுங்க இல்லை. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வேணாம், அப்படி நார்த் இந்தியன்ஸ் வர்றதுனால நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் வேலை போயிருது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலையை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க செய்யறதுக்கு ரெடியாவே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் சொல்லுவான், இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வரதுனால நம்ம ஊருக்கு வந்து கெட்டு போகுது, நம்ம ஊர்ல இந்தி அதிகமா பேசுறாங்க, நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. நார்த் இந்தியன்ஸ்காரங்களே பாவம் பொழப்பு ஓட்டணும் அப்படின்றதுக்காக, அவங்க ஊர்ல சரியா சம்பளம் கிடைக்கல அப்படின்றதுக்காக இங்க வருவாங்க. அவங்கள பார்த்து நீ ஒரு அஜெண்டாக்காக தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அஜெண்டா பண்ற மாதிரியா இருப்பாங்க. அவங்களே பாவம் படிப்பறிவு இல்லாம தான் சொந்த நாட்டிலேயே அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஊருக்கு வேலை செய்யறதுக்கு வராங்க. அவங்கள நம்ம வந்து அடிக்கிறதும், அவங்கள வந்து கேவலப்படுத்துறதும், அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதும் நிறையவே நடந்திருக்குது. தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பெர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி, இந்த மாதிரி லிட்ரஸி ரேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னேறி இருக்கோம். அதை நினைச்சு தான் நம்ம சந்தோஷப்படுறோமே தவிர, ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சு அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிறான்றதை நினைச்சு நம்ம பொறாமப்படுறதுல வந்து நம்ம எந்த வகையுமே சரியா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை வச்சு உங்களோட விஷன் மாறிச்சா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல நீ சொன்னதெல்லாம் தப்பு, அவங்க ஒரு அஜெண்டாக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேற வீடியோல பார்க்கலாம்.